அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை பொழுதுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை பலப்படுத்தின தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை சமாதானம் இருந்து இந்த நாளில் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இந்த நாளின் இணைப்பிற்குள்ளாய் இணைந்து தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தினத்திலேயும் நாம் 34வது சங்கீதத்தில் 11வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 34வது சங்கீதத்தின் வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அனைவரும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் 8வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால், அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்பதை நாம் சற்று யோசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறாரே, அப்படி என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். தீமையை முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் வெறுத்து இருக்க வேண்டும். தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 34வது சங்கீதம் 11வது வசனம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். எல்லா நிலைகளிலும் நம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்கிறோமோ அவ்வளவு பிரியமாய் இருக்க வேண்டும். 97வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 10வது வசனம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம் எந்த அளவு கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு தெய்வம் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் தீமையை வெறுத்திருக்க வேண்டும். தீமையை வெறுத்திருக்கிறவர்கள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று இந்த 34வது சங்கீதம் சொல்லுகிறது. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட்டு வசனித்திற்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா நிலைகளிலும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாவடக்கம் கிறிஸ்தவர்களுக்கு வேண்டும். எந்த நிலையிலும் நாம் நாவை அடக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரயோகப்படுத்தக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது,
ஜீவனை விரும்பி தன் நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பொல்லாப்பிலிருந்து தங்கள் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்திருக்க வேண்டும். தேவனை சார்ந்து வாழ்கிற, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவருடைய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவிதம் தங்கள் நாவையும் தங்கள் வாயையும் அடக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலும் நம்முடைய நாவு பொல்லாப்போடு இருக்கக்கூடாது, கபடத்தோடு நம்முடைய உதடுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் அனுகூலங்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்குள் பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் தேவனோடு சார்ந்து இருக்க வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு நன்மை செய். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த நிலையிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் நன்மை செய்வதை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கையாக கொண்டிருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்திலும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ, நீதியாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அந்த பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். தீமை செய்கிறவர்களுடைய பேரை அவர் பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. யாரெல்லாம் தீமை செய்ய விரும்புகிறார்களோ அவர்களுடைய ஜீவிதத்தில் அவர்கள் ஆண்டவரை தரிசிக்க முடியாதபடி ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு மறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கு வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்கள் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று கொடுமையான தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 16:4 சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிற போதனை, எந்த நிலையிலும் நாம் பொல்லாப்புக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காமல், தீங்கு செய்வதற்கு நம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறது, நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீதிமான் தன்னுடைய நீதியில் எவ்வளவு உத்தமம் நிலைத்திருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் கை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 8:20 வாசிப்போம் என்றால், கர்த்தர் உத்தமர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார், துன்மார்க்கருக்கு அவர் ஒரு நாளும் செவி கொடுப்பது இல்லை என்று சொல்லுகிறார். யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவருடைய ஜீவனை தேவன் காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தீமை துன்மார்க்கனை கொல்லும்,
முன்பு உங்களுக்கு சொன்னேன், தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கர்கள் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று. அவர்கள் மீது கொடிதான நியாய தீர்ப்பு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி ஆண்டவர் சொல்லுகிறாரோ, தேசத்தில் தீமையை விட்டு விலகி நன்மை செய், கர்த்தருடைய சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே, தீமை செய்வதை விட்டு ஓய்ந்து பொல்லாப்புக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காதபடி என்றைக்கும் கர்த்தருடைய நன்மை செய்கிற அனுபவத்தை பெற்று கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். யாரெல்லாம் நீதியில் பிரியப்படுகிறார்களோ அவர்களுடைய ஜீவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த 34வது சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து அதனுடைய நிறைவு வரை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், தீமையை விட்டு விலகு, பொல்லாப்புக்கு ஒரு நாளும் உன்னை ஒப்புக்கொடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஒப்புக் கொடுக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரை சார்ந்து இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாக விண்ணுலகின் பிரஜைகளாக நாம் மாறுவோம். ஆண்டவர் நம்மை அழைத்து செல்வார் என்ற உத்தரவாதத்தை இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே கடந்து செல்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் தங்கும்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் வாருங்கள், என்னோடு கூட தேவனை நோக்கி பிரார்த்திப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் இந்த தெய்வீக சப்தத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தந்தரல என் தேவன் கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வல்லமையை அனுப்பி பிள்ளைகளுடைய ஆண்டவரே விசுவாசத்திலே இன்னும் அவர்களை உறுதிப்படுத்த என் தேவன் கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் தங்கி இருந்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் முழுமையுமாக பெற்றுக்கொள்ள என் தேவன் அவர்களை பலப்படுத்தும். ஆலயத்திற்கு செல்லும்போது பிள்ளைகளுடைய பயணங்கள் உம்முடைய தூதர்களால் ஆசீர்வதிக்கப்பட முன்னும் பின்னும் இடைகட்டி காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.